50 ரூபாய்க்கு தான். எப்படின்னா சில்லியோட வாங்கினாலும் 50 தான், சிக்கன் வறுவலோட வாங்கினாலும் 50 தான், போட்டியோட வாங்கினாலும் 50 தான். மீறி போனால் ஒருத்தரோட கான்செப்ட் ஒரு 60 ரூபாக்குள்ள பட்ஜெட் முடிச்சுட்டு போகும். ரெண்டாவது ஒரு ஆஃப் ரைஸ் வாங்கினா 10 ரூபா தான். அந்த ஆஃப் ரைஸோட வச்சு அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்கும். நம்மளதில் வந்து சிக்கன் பிரியாணி, சில்லி பிரியாணி, சிக்கன் வறுவல் பிரியாணி, மட்டன் போட்டி பிரியாணி, பீஃப் சுக்கா பிரியாணி, மட்டன் கைமா வடை எல்லாமே இருக்கு. அது போக தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இதுவும் இருக்கும். இதில் ஒன்று அப்படின்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ், சிக்கன் வறுவல், மட்டன் கோலா. ஓகேங்களா? உணவு அப்படிங்கிறது ஒரு நகரத்தை பொறுத்தவரையும் சரி, ஒரு மனுஷனும் சரி, ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம அதுலேயும் பிரியாணி அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. 50 ரூபாய்க்கு சிக்கன் 65, சுக்கா வறுவல், மட்டன் கோலா, இந்த மாதிரி கிரேவி இவ்வளோ சேர்த்து நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு தர்றீங்க அப்படின்னா எப்படி இது முதல்ல எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்த தாட் வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ ஓடிக்கும். ஆட்டோ ஓட்டும் போது ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பிடணும் அப்படின்னு அந்த 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 4 இட்லி கொடுப்பாங்க. அந்த 4 இட்லி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். கஷ்டத்தை உணர்ந்தம் காட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே பிரியாணி போடும்போது வெறும் 30 ரூபாய்க்கு தான் போடும். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சில்லியோட அப்பவும் நாங்கள் வந்து 30 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்போம். 20 ரூபாய்க்கு எம்டியும் இப்போதான் கொண்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் எம்டி வந்து 12 ரூபா தான். ஓகே, 12 ரூபாய் 10 ரூபா அவ்வளோதான். குழந்தைகளுக்கு சும்மா கொடுப்போம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஸ்கூல் குழந்தை பக்கத்தில் இருக்குங்காட்டி ஸ்கூல் குழந்தைக்கு எங்கள் அம்மா வந்தாங்கன்னா சாப்பாடு வந்து சும்மா கொடுத்து. என்னன்னா அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல அவங்களுக்கு க்ரௌடு ஜாஸ்தி ஆயிருதுங்கிறனால கொஞ்சம் இங்கே டிராஃபிக் ஆகுதுங்கிறனால 10 ருபீஸ்க்கா நான் மாத்திட்டேன். சில்லியோட குழந்தைகளுக்கே 10 ருபீஸ் தான். நான் மக்களுக்கு கொடுக்கறது வந்து சில்லியோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ், சிக்கன் வறுவலோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ்க்கு, மட்டன் போட்டியே தர 50 ருபீஸ்க்கு, பீஃப் சுக்காவோட வாங்கிக்கோங்க 50 ருபீஸ் தான். ஒரு இடத்துக்கு வறுவல் ஒன்று போய் வாங்க போனோம்னா 70 ரூபா 80 ரூபா ஆகும். நான் பிரியாணியோட 50 ரூபாய்க்கு. எப்படி கட்டுப்படி ஆகுது? ஒரு பிரியாணி வித்துனா எனக்கு 2 ரூபா கிடைச்சா போதும். 10 பிரியாணி வித்து எங்க ஒருத்தனோட சம்பளத்தை நான் எடுத்துவேன். அதே இன்னொரு 10 பிரியாணி விட்டுனா அவனோட சம்பளத்தை எடுத்து, இன்னொரு 10 பிரியாணி விட்டுனா அந்த தங்கச்சியோட சம்பளத்தை எடுத்து போதும். அதுதான் கான்செப்ட். நாங்கள் இன்னைக்கு கொண்டு வர பொருள் எனக்கு காலியானா எனக்கு போதும். காலையில் நான் கறி வேண்டு வர்றதுக்குள்ள வைப்பு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். வந்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறதா. அப்புறம் தம்பி, இன்னொன்று பார்த்தோம்னா தங்கச்சி. அங்கே நிற்கிறது எல்லாமே குடும்பத்தை சேர்ந்து ஒன் ஃபேமிலி தான். அதனால எங்களுக்கு வந்து என்னன்னா வெளியே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா கிடைக்கும். அந்த 500 ரூபா இங்கே கிடைச்சா அவங்க சந்தோஷம். அதே நேரத்துக்கு எங்களுக்கு 2 நேரத்துக்கு சாப்பாடு எங்களுக்கு கை கிடைச்சாச்சு. நாங்கள் செய்கிற சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே 12 ரூபாய்க்கு நம்ம போடும்போது முருக்ஃபில் மால் கட்டிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருமே லோடிங் மேன் தான் வருவாங்க. கஷ்டப்படுற ஆளுக்கு தான் ஜாஸ்தி வருவாங்க. 12 ரூபாய்க்கு இங்கே மேக்ஸிமம் பார்த்தா தக்காளி சாப்பாடே கிடைக்கும். அந்த 12 ரூபாய்க்கு குஸ்கா கொடுக்குறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிரியாணி சில்லியோட சிக்கனோட கொடுக்குறேன்னா நீ சந்தோஷப்படுவாங்க. 30 ரூபாய்க்கு எங்கள் மீறி போனால் 40 ரூபாயோட முடிஞ்சது பாய். இன்னைக்கு வச்சோம் பட்ஜெட் நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஏதோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட்டம் நிற்கும். மால் இருக்கிறங்காட்டி இவ்வளோ வண்டி போயிட்டு பல மீறி போனால் நடந்து வர ஆளுக்கு தான் நிறைய, சைக்கிளில் வர ஆளுக்கு தான் நிறைய. சாப்பிட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க? 90% வந்து வர்றவங்க என்னங்க வாழ்த்திட்டு போனவங்க தான் நிறைய பேர். கடைசியில் எங்கிட்ட சண்டைன்னு போட்டுக்கிறவங்க இல்லைன்னு நான் சொல்லும் போது தான் என்னை திட்டிட்டு போவாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் எல்லாத்திட்டையும் சங்கடம் தான். எல்லாம் திட்டுவாங்க. ஆமா, குழந்தை பசங்க முதல்ல திட்டுவாங்க, இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு. அதுதான் ரீசன் நடக்குமே தவிர மற்றபடி எங்கிட்ட வந்து இதெல்லாம் இப்படி இல்லை, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு யாரும் சொன்னதே கிடையாது.